பார்த்தீங்கன்னா ஈசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து சென்சார்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வருதுல. ஸோ ஈசி ஃபீல்டு வந்து இது வந்து எடுத்து படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி கேரியர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், என்விரான்மெண்டல் அனலிஸ்ட், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட், மொபிலிட்டி கேரியர்ஸ். ஸோ இதுக்கு என்ன படிக்கலாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங். அதே காமர்ஸ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி கேரியர்ஸ், அதாவது டிரான்ஸ்மிஷன். நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து வச்சு படிக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் படிக்கலாம், மெடிக்கல் ஸ்ட்ரீம் படிக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கலாம், இல்லைன்னா ஒரு காமர்ஸ் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் எந்த மாதிரியான படிப்பு வேணாலும் நீங்கள் படிக்கலாம். பட் உங்கள் படிப்பு வந்து பேரலாக வந்து நீங்கள் ஒரு ஸ்கில்ஸ், ஒரு ஏஐ டெக்னாலஜி ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு அந்த ஸ்கில்லை வந்து உங்களுடைய ஸ்டடிஸ் ரிலேட்டடாக எப்படி அப்ளை பண்ணுறதுல தான் நீங்கள் லைஃப் லாங் வரைக்கும் அது ஒரு ப்ரொஃபஷன், அது ஒரு பேஷனாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பில்ட் எ குட் கேரியர் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஸ்கில்ஸ் நம்ம சொன்னோம்னா வேறு விதமான ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. தட் இஸ் அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங், அடாப்டபிலிட்டி அண்ட் லைஃப் லாங் லேர்னிங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது கடைசி ஸ்கில்ஸ் எல்லாருமே பொருந்தும். தட் இஸ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸி. இது வந்து எல்லா குரூப்ஸுக்கும் இது வந்து பொருந்தும். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டாக்டர் எஸ் ராஜ் சோலையானந்த், கரியர் கன்சல்டன்ட். கரியர் சம்மந்தமான போன வீடியோஸில் நம்ம ஒரு கரியர் எப்படி சூஸ் பண்ணணும், அது மாதிரி ஒரு கரியர் எப்படி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபியூச்சர் கரியர் 2030 இந்த மாதிரிலாம் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எந்த அப்ரோச்சில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WEF, அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் கரியர்ஸை எப்படி வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் கரியர்ஸ் 2030 இது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா WEF, அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாப் கரியர்ஸ் இவங்க எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ன்றது 1971 வந்து இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பை மீன்ஸ் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஆரம்பித்தாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த ஆர்கனைசேஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷனில் டாப் மோஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதுமாதிரி பிஸ்னஸ் மேன்ஸு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பேங்கிங் செக்டர்ஸு, அக்கடமிஷியன்ஸு, இவங்கெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. இவங்களுடைய பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏ கரண்ட் ட்ரெண்ட் தட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றத இவங்க 1971 இருந்தே அவங்க ஆரம்பித்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் ஜனவரி, மோஸ்ட்லி ஜனவரி லாஸ்ட் வீக் மாதிரி ஒரு மீட்டிங் வந்து போடுவாங்க. ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு அந்த மீட்டிங்கில் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் அ கரண்ட் ட்ரெண்ட் தட் இஸ் கோயிங் ஆன். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிசைட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. தட் இஸ் WEF வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் நீங்கள் இது கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வரும், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி லாஸ்ட் வீக், மோஸ்ட்லி ஜனவரி லாஸ்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவோஸ், DAVOS, டேவோஸ், சுவிட்சர்லாந்தில் இருக்குங்க. இது சுவிட்சர்லாந்தில் டேவோஸ் அப்படின்ற மாநிலத்தில் இந்த மீட்டிங் வந்து போடுவாங்க. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி 19th இருந்து டு ஜனவரி 23 இந்த மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய ஹைலைட்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் ஆன்லைன் மீட்டிங் கூட நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணாவே போதும். ஸோ வாட் இஸ் கோயிங் ஆன் தேர்ன்றது மாதிரி இவங்க வந்து வேறு செஷன்ஸ் போட்டு வேறு டாபிக்ஸில் போட்டு இவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் அது எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்னு போட்டு நீங்கள் டேட்டா வர வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டு இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து 2026 இப்போ நடந்துட்டு இருக்கு. நான் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன்னா, இது வந்து 2025 ரிப்போர்ட் வந்து பேஸ்ட் அப்பான் தட் ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வாட் இஸ் த டாப் மோஸ்ட் கரியர்ஸ் இன் ஃபியூச்சர் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இவங்க வேறு செக்மெண்ட்ஸில் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ஸில் வாட் ஆர் தி கரியர் ஆப்ஷன்ஸ், அது எந்தெந்த மாதிரியான படிப்புலாம் நம்ம எடுத்தோம்னா தட் ஒன் பி சூட்டபிள் ஃபார் ஃபியூச்சர் கரியர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அதாவது அவங்க எப்படி ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி பேஸ்டு கரியர்ஸ் என்னென்னவா இருக்கும், அதே மாதிரி க்ரீன் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதனுடைய கரியர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஹெல்த் கேரில் வந்து கரியர்ஸில் என்னென்ன கரியர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க் இதில் வந்து என்னென்ன கரியர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கரியர்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு என்னென்ன ரிலேட்டட் ஸ்டடிஸ் வந்து நம்ம எடுத்து படிக்கலான்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அது கூடவே சேர்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில்லிங். அதாவது இந்த ரிப்போர்ட்லேயே ஃபைனல் ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து 170 மில்லியன், அதாவது இது வந்து த்ரூ தி வேர்ல்டு வந்து 170 மில்லியன் நியூ ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு be created, new roles has to be created, அதாவது due to the development in AI டெக்னாலஜி, அதே மாதிரி சஸ்டைனபிள் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் ரெனியூபிள் சோர்ஸஸ், லைஃப் சயின்சஸ்,
ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் வர 170 மில்லியன் ஆஃப் நியூ ஜாப்ஸ், அதாவது நியூ ரோல்ஸ் வில் பி ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டோடைய கன்சல்டேட்டன்லேயே. அதே மாதிரி வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 92 மில்லியன் ஜாப்ஸ் வந்து டிசப்பியர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. 92 மில்லியன் ஜாப்ஸ், அதாவது ரோல்ஸ் வந்து இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க. ஜாப்ஸ் வந்து இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு சம் அதர் டாஸ்க்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அதர் டாஸ்க்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ஸ்கில்லிங் ஷுட் பி தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஒர்க்கர்ஸ் ஹாஸ் டு பி அப்ஸ்கில்டு, அதர்வைஸ் தே வில் பி அவுட்ஃபிட் அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க, தேல் பி அவுடேட் அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்கன்ற மாதிரி இதை ஃபைனலாக வந்து ஒரு சர்வே ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 மில்லியன் நியூ, இதில் 72 மில்லியன் நியூ ரோல்ஸ், இது வந்து அப்படியே அப்ஸ்கில்லிங் வேறு வடிவமாக இந்த மாதிரி மாறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி செக்டர்ஸில் 170 நியூ மில்லியன் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரோல்ஸ், அதாவது இந்த கிளரிக்கல் ஒர்க்ஸ், அதே மாதிரி இந்த அக்கௌண்டிங் ஒர்க்ஸ், பேசிக்ஸாக வந்து கஸ்டமர் கேர் சென்டர், கால் சென்டர் அந்த மாதிரி வைக்கிறவங்கன்னா இட் வில் பி கன்வெர்டட் டு ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க. ஆட்டோமேஷன்னாலும் தேர் ஆல்சோ கண்டிப்பாக பீப்புள் இல்லாமல் இல்லை. ஸோ பீப்புள் ஹேஸ் டு பி தேர், பீப்புள் வில் பி சப்போர்ட்டிங், பீப்புள் ப்ளஸ் மிஷின் ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரதில்ல. தே ஹேவ் டு பி அப்டேட்டட்னு சொல்கிறாங்க. ஸ்கில்ஸ் வச்சு அப்டேட் பண்ணிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தே வில் பி அவுடேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்றது நம்ம இப்போ பார்ப்போம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன கரியர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெக்னாலஜி அண்ட் ஏஐ கரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ, மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட், பிக் டேட்டா அனலிஸ்ட், சாஃப்ட்வேர் அண்ட் ஆப் டெவலப்பர், UI UX டிசைனர், இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர். இது வந்து நம்ம ஒரு ஆப்போ ஏதோ ஒன்று டெவலப் பண்ண, ஏதோ ஒன்று உங்கள் இதில் ஓப்பன் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்கு என்னென்னலாம் யூசர் இன்டர்ஃபேஸாக என்னென்னலாம் வரும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுறது தான் இது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கரியர் தான், UI அண்ட் UX டிசைனர். அதுக்கடுத்து IoT ஸ்பெஷலிஸ்ட், இதெல்லாம் வந்து டெக்னாலஜி அண்ட் ஏஐ பேஸ்டு கரியர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம், AIDS, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. IoT பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து சென்சார்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும் இதில். ஸோ ECE ஃபீல்டு வந்து இது வந்து எடுத்து படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி கரியர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், என்வரன்மெண்டல் அனலிஸ்ட், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட், மொபிலிட்டி கரியர்ஸ். ஸோ இதுக்கு என்னென்ன படிக்கலாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங். அதே மாதிரி காமர்ஸ் ஸ்ட்ரீம் இது வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி கேரக்டர்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே டெவலப் பண்ணுறதுக்கு ஆப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸாக இருக்கலாம். இதுக்கு வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, இதெல்லாம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், தட் இஸ் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு அதுக்கு இந்த மாதிரியான ஸ்டடீஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காகவே இருக்கும் இந்த ஸ்டடீஸ்லாம். அதே மாதிரி ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏஜ்டு பீப்பிள்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அங்கே வந்து இவங்களுக்கான வாண்டட்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஹெல்த் கேர் டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி மெடிக்கல் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இதுக்கு என்னென்ன ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நர்சிங், அலைட் ஹெல்த் சயின்சஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ்லாம் எடுத்து படிச்சிங்க உங்களுக்கு நல்லாவே லாங் லைஃப் வரைக்கும் ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க் கரியர்ஸ், இது வந்து ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் டெக்னாலஜி வைஸாக எல்லாமே மாறிட்டே வரதில்ல. இதுக்கெல்லாம் வந்து டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட், நெட்வொர்க் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லைஃப் லாங் வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து வச்சு படிக்கலாம். நீங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் படிக்கலாம், இல்லை மெடிக்கல் ஸ்ட்ரீம் படிக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு காமர்ஸ், எந்த கோர்ஸில் வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் எந்த மாதிரியான படிப்பு வேணால் நீங்கள் படிக்கலாம். பட் உங்கள் படிப்பில் வந்து பேரலாக வந்து நீங்கள் ஒரு ஸ்கில்ஸ், ஒரு ஏஐ டெக்னாலஜி ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கில்லை வந்து உங்களுடைய ஸ்டடீஸ் ரிலேட்டடாக எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து தான் நீங்கள் லைஃப் லாங் வரைக்கும் அது ஒரு ப்ரொஃபஷன், அது ஒரு பேஷனாகவே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பில்ட் எ குட் கரியர் ஃபார் யர் ஃபியூச்சர். அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஸ்கில்ஸ்ன்னு நம்ம சொன்னோம்னா வேறு விதமான ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. தட் இஸ் அனலிட்டிக்கல் திங்கிங், critical problem solving, adaptability and lifelong learning skills, leadership and communication skills. இது கடைசி ஸ்கில்ஸ் தாங்க எல்லாருக்குமே பொருந்தும். தட் இஸ் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸி. இது வந்து எல்லா குரூப்ஸுக்கும் இது வந்து பொருந்தும். ஸோ இதில் நீங்கள் எந்த குரூப்ஸ் வேணாலும் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. அதுக்கு பேரலாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு AIDS, அதாவது எந்த குரூப் நீங்கள் எடுத்து வச்சு படித்தாலும் அதுக்கு பேரலாக நீங்கள் ஏஐயை அது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கில்லாக நீங்கள் தனி ஸ்கில்லாக நீங்கள் அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கரியருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ரிப்போர்ட் 2025 படி ப்ரெசென்ட்டாக இருக்கிற 89% ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து they have to be update their skills. அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 39 to 41% வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணால் தான் அவங்க 2030 மேலே அவங்களால அவங்களுடைய அந்த ஃபீல்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா they will be outdated மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த கோர்ஸில் இருந்தாலும் சரி, எந்த கரியரில் இருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய ஸ்கில்ஸ் தட் இஸ் ஏஐ ட்ரிவன், உங்கள் கரியரில் ஏஐ வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்து அந்த மாதிரி அந்த ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் கரியரில் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வேண்டியவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.